பிரதீப் ஆக்டிங் நல்லா இருக்கு. இல்லை கதை என்ன சொல்லியிருக்காங்க? கதை லவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை லவ் வித்து இது காமெடியெல்லாம் எப்படி இருக்குது? இல்லை ஏற்கனவே பிரதீப் நடிச்ச 2 படம் நல்லா இதாக இருக்குது. இந்த படம் எப்படி இருக்குது? அது கம்பேர் பண்ணும்போது அதுதான் பெஸ்ட்டு. இது ஒன்றும் இல்லை. வேற அந்த படத்தில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? கொஞ்சம் லேகாக இருக்குது. ஓகே, இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ன்னா இது ஒரு படத்துக்கு இந்த சீனுக்காக படம் பார்க்கலான்னா பிரதீப்போட இதுக்கு தான், வேற எதுக்கும் தெரிஞ்சது இல்லை. இந்த படத்தை பற்றி எப்படி இருக்கு? நிறையா இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் செம்மையா இருந்துச்சு. எல்லாம் அவரோட பிஜிஎம் அங்கங்க அப்படியே வச்சு பயங்கர அந்த ஒரு பாட்டு எப்படி இருந்தது? அந்த எனக்கு என்ன யாரும் செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஃபுல் சாங் வைக்காம அங்கங்க பாட்டா வச்சிருந்தாங்க. ஒரு சீனுக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போற மாதிரி செம்மையா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா அந்த காம்போ எப்படி கொண்டு வந்திருக்காரு? அவர் எஸ்ஜே சூர்யா எந்த ரோல் கொடுத்தாலும் செம்மையா பண்ணிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த மூவிலும் அந்த அன்எக்ஸ்பெக்டடா எஸ்ஜே சூர்யாவோட ஒரு பழைய சாங்கோட ஒரு எல்லாரும் வந்து பாருங்க. சீனோட நடிப்பு சொல்லவே இல்லையா? அவரோட நடிப்பு சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓவராலா படம் சூப்பரா இருக்கு. லேக் இருக்கா படத்துல? படத்துல லேக் நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் ஏதாவது சொல்லுங்க. பிடிச்ச சீன் எஸ்ஜே சூர்யாவோட ஒரு பழைய ஓல்ட் சாங்கோட ஒரு போர்ஷன் வருது. அது பயங்கர அன்எக்ஸ்பெக்டட். அதே மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. படம் நல்லா தானே இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகு, பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஸ்டோரி நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ படத்தோட மெயின் ஸ்டோரி என்னென்னா வந்துட்டு நம்ம டெய்லி பேசிஸ் டெக்னாலஜி எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெக்னாலஜி ஒரு சர்டனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை வந்துட்டு லாங்கர் டேர்மாக நம்ம யூஸ் பண்ணால் ஹவு இட் வில் அஃபெக்ட். ஸோ இப்போது பேசிக்காக சொல்லணும்னா சாட் ஜிபிடி இருக்குது. சாட் ஜிபிடி நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுத்தோம்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். சரி, அதுக்கே போய்ட்டு நான் இவங்க லவ் பண்ணுட்டுமா சொன்னால் அதான் 100% டீட்டெயில் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் வந்துட்டு ஒரு பர்சனோட லவ்வை டிரெக்ட் பண்ணி அது எப்படி அவன் லைஃப்பை ஷேப் பண்ணுதுன்ற கதை. அண்ட் எஸ்ஜே சூர்யா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. யூஸ்வலாக அவர் வந்துட்டு ஆக்ஷன் பிளாக் நம்ம பார்த்து பழகிட்டோம். பட் இந்த படத்தில் வந்துட்டு காமெடி வில்லனாக வந்திருக்காரு. அண்ட் அவரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வந்துருக்கு. அதை நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அண்ட் பிரதீப் ஆஸ் யூஸ்வல் அவர் தான் ஷோ ஸ்டீலர், நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. படமும் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல சார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. சீமன் சார் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் பற்றை பற்றி ஒரு சீனில் வந்துட்டு தமிழ் எடுத்து பேசுவார். அந்த சீன் வந்துட்டு மொத்த தேட்டருமே கிளாப் தட்டியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள். அனிருத் டாப் கிளாஸ் அதான் சொன்னேன்ல. இப்போ அனிருத் வந்துட்டு போட்ட இந்த படத்தில் வர ஓஎஸ்டிக்கு அந்த கடைசி ஓஎஸ்டிக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா முடிக்கிறாங்க. நான் கிளைமேக்ஸில் வந்துட்டு ரோபோட்ஸ் கூட சண்டை போட்டு பண்ணுற மாதிரி முடிக்கிறாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டீசெண்டாக 100% ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக்ண்ணா. செகண்ட் ஹாஃப் சூப்பராக ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு. பிரதீப்போட டூட் படம் எனக்கு பிடிக்காது. ஆனால் அந்த படம் 100 கோடி ஆச்சு. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. அது வந்துட்டு தெரியல, அது பட்ஜெட் அது எப்படி. தேங்க்யூ. படம் பார்த்தீங்க, படம் எப்படி இருக்கு? எல்லைக்கு பார்த்தேன், நல்லா இருந்தது. என்ன கதை சொல்லியிருக்காங்க? ஒரு மனசு பண்ணுற விஷயத்தை எப்படி ஆப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிரதீப் நடிச்ச ஏற்கனவே 100 படம் சூப்பர் படம் வந்துச்சு. இது எப்படி இருக்கு? அந்த படத்துக்கு இது ஈக்குவல்? அதே அளவுக்கு நல்லா இருக்கும். வேற இந்த படத்துல ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? இதுல ப்ளஸ் வந்து மியூசிக் நல்லா இருக்கு. மைனஸ் வந்து அங்கங்க கொஞ்சம் லேக் அடிக்குது. மூவி கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சீன்? பிடிச்ச சீன் வந்து கிளைமேக்ஸ்ல ஃபைட் நல்லா இருந்தது. எஸ்ஜே சூர்யா சார் என்ன கேரக்டர்ல வர்றாரு? அந்த கம்பெனியோட ஓனர் மாதிரி வராது, சிஇஓ மாதிரி வராது. அது நல்லா இருந்தது. அவர் நல்லா பண்ணியிருக்காரா? நல்லா பண்ணி நடிப்பா இருக்கான்னு அவரோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஓகே. சீமான் சார் வர்றாரு. அவர் என்ன கேரக்டர்ல வர்றாரு? அது ஹீரோட அப்பா கேரக்டர்ல வருவாரு. நல்லா தான், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. அவருடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஒரு கம்பேக் படமாவே அமையும். நல்லா இருக்கு. ஆனால் ஸ்லோவா இருக்கு, லேகா இருக்குன்றீங்களா? இன்னும் கொஞ்சம் டைரக்ஷன்ல கவனம் செலுத்திருக்கலாமா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. மிச்சப்படி எனக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு.